வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10 வரலாறு, அதாவது அலகு 5 இலங்கையினுடைய புராதன விஞ்ஞான தொழில்நுட்பம். இது 11 மாணவர்களுக்கும் பயன்படும். அதாவது சிறு குறிப்பு, தரம் 10 11 மாணவர்களுக்கான சிறு குறிப்பு. அதாவது அலகு 5 தரம் 10 போட்டிருக்கிறேன். அதில் முதலாவது பார்ப்போம். இந்த சிறு குறிப்பில் குளக்கட்டு அமைக்கும் போது பின்பற்றப்படும் தொழில்நுட்பம். ஒன்று, பாரிய நீர்ப்பரப்பை தாங்கி நிற்கும் வகையான குளக்கட்டை அமைப்பது. 2, இரு பக்கமும் உள்ள எச்சக்குன்றுகள் அல்லது பாறை தொடர்களை இணைக்கும் விதத்தில் அமைத்தல். அதில் 3வது, குளக்கட்டு களிமண், மண், சூளை மண், வெண்களி என்பவை அடுக்கின் மேல் இன்னொரு அடுக்காக இட்டு அணைக்கட்டு அமைக்கப்பட்டன. அது குளக்கட்டு அமைக்கிற போது பின்பற்றப்படும் தொழில்நுட்பம். அடுத்தது, அனுரபுர காலத்தில் அமைக்கப்பட்ட பாரிய குளங்கள். மின்னேரியா குளம், பதவியா குளம், கவுடுழுவாவி, குருளுவாவி, கலாவாவி. அடுத்தது, குளத்தின் பகுதிகளும் அவற்றினுடைய தொழிற்பாடுகளும். இப்போ குளத்தின் கூறுகள் என்று தெரியும். அலைதாங்கி, கலிங்கர் தொட்டி, மடைக்கதவு என்றெல்லாம் இருக்கிறது. அதில் நாங்கள் அலைதாங்கி எடுத்தோம்னு சொன்னால் அணைக்கட்டின் உட்பகுதிகளில் கற்களை பதிப்பதன் மூலம் அலைதாங்கி அமைக்கப்பட்டுள்ளது. அது இந்த தொழில் என்னன்னு சொன்னால் அலைகளால் அணைக்கட்டு அரிக்கப்படுவதனை தடுத்தல். அதாவது அணைக்கட்டு அரிக்கப்படுவதனை தடுத்தல். 2, கலிங்கர் தொட்டி, மடைக்கதவை ஆதாரமாக கொண்டு அமைக்கப்பட்ட செவ்வக வடிவிலான கருங்கற்களாலான தொட்டியாகும். அது இந்த தொழில் என்னன்னு சொன்னால் அதாவது குறைத்து நீரை திறந்து விடும் போது ஏற்படும் அமுக்கத்தினால் குளக்கட்டு பாதிக்கப்படாமல் பாதுகாப்பது. மடைக்கதவு, பண்டைய கல்வெட்டுக்களில் மடைக்கதவு ரஜமொகால் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது 4ஆம் மகிந்தண்ட பெசகிரிய கல்வெட்டில் பார்த்தோம்னு சொன்னால் பெசகிரிய கல்வெட்டில் மொகால் நகர என்னும் பதங்களால் இந்த மடைக்கதவு குறிக்கப்படுகின்றது. பாரிய குளங்களில் நீரை திறந்து விடுவதற்கான உறுப்பு இந்த மடைக்கதவு. இதன்ற தொழில் என்னன்னு சொன்னால் குளத்து நீரை கால்வாய்க்கு திறந்து விடுவதற்கு அமைக்கப்பட்ட ஒரு உறுப்பு தான் இந்த மடைக்கதவுன்னு சொல்லப்படுகிறது. தண்ணீரை திறந்து விடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட மடைக்கதவுக்கு குறுக்காக அமைக்கப்பட்ட கற்றோன் தண்ணீர் விளக்கு என கல்வெட்டுக்களில் குறிக்கப்பட்டுள்ளது. கலிங்கல் தொட்டியின் கீழ்மட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள மடைக்கதவுக்கு பெயர் ஈரக்கலிங்கல் என்று சொல்கிறோம். ஈரக்கலிங்கல் மழைக்காலத்தில் குளத்தில் சேரும் சேற்றினை வெளியேற்ற உதவுகின்றது. மதுரோயா நீர்த்தேக்கத்தில் பண்டைய கதவின் சிதைவுகள் காணப்பட்டன. அதமாய் கால்வாய் எடுத்தோம்னு சொன்னால் கால்வாய் அமைக்கிற அதிகாரிக்கு பேர் அடிகை என அழைக்கப்பட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.